ஹாய் குட்டீஸ், இது நம்ம கதை கேட்போமா சேனல். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தாராம். அவரோட மகன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டானா. அதுக்கப்புறம் அவரோட மருமகளையும் பேர குழந்தையும் சார்ந்து தான் அவர் இருந்தாராம். அவரோட மருமகளுக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. அவள் சாப்பாடுன்னு போய் கேட்டால் அதுக்கு அவங்க மருமகளும் நேரம் சாப்பாட்டுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவியே அப்படின்ட்டு சாப்பாடு போடாமல் போயிட்டாங்க. அப்புறம் அவரோட பேரப்பிள்ளை வந்தா. அவர் அந்த பேரப்பிள்ளை கிட்ட ரொம்ப மயக்கமாக பசியாக இருக்குமா, தண்ணியாச்சும் கொடுன்னு கேட்டார். அவரோட பேத்தியோ, ஓ தாத்தா நான் விளையாட போகிறேன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை சொல்லிட்டு இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் தாத்தா பசி மயக்கத்தில் மயக்கமாகி கீழே வந்துட்டார். மயக்க தெளிஞ்சு எழுந்த தாத்தா, இனிமே நம்ம இவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, நம்ம பேசாமல் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு வீட்டை விட்டே கிளம்பிட்டார். விடிஞ்சதும் பார்த்தா தாத்தா தோட்டத்தில் இருக்க ஒரு குட்டையில் தூங்கிக்கிட்டு இருந்தார். அங்கே வந்த மருமக, விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா, உனக்கு இவ்வளோ சொகுசு கேட்குதா அப்படின்னு திட்டினாங்க. திடீர்னு பார்த்தா அந்த தாத்தா பூதமாக மாறினார். அந்த பூதம் எந்திரிச்சு, நான் தாத்தா இல்லை, நான் தான் காட்டேரி பூதம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, அப்போ எங்கள் தாத்தா எங்க? அதுக்கு அந்த பூதம் பலமாக சிரிச்சுக்கிட்டு, உங்கள் தாத்தாவா, சொல்கிறேன் கேளு அப்படின்னுச்சு. நேற்று உங்கள் தாத்தா நடுராத்திரி நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். அப்போ நான் அவர் கண்ணெதிரில் வந்தேன். என்னை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், தாத்தா நான் ரொம்ப பசியாக இருக்கேன், இனி நான் மனுஷங்களை சாப்பிட்ற காட்டேரி பூதம், நான் உங்களை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உங்கள் தாத்தா, தாராளமாக என்ன சாப்பிட்டுக்கம்மா, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், உனக்காவது சாப்பாடு ஆடுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு உதவி கேட்பேன், அதை மட்டும் செய்வியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான், சொல்லு தாத்தா, நீயே வந்து எனக்கு சாப்பாடாரன்னு ஒத்துக்கிட்ட, அதெல்லாம் நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன் அப்படின்னு கேட்டேன். உடனே தாத்தா, என் மருமகளும் என் பேர குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணி அவங்க வறுமையை போக்குறியா அப்படின்னு கேட்டார். சரி தாத்தா, உங்களோட விருப்பத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நான் கொண்டு சாப்பிட ஆரம்பித்தேன். அவருக்கு நான் கொடுத்த வாக்குப்படி இப்போ பெரிய தங்கப்பொதையில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. தாத்தாவோட ஆசைப்படி இதை நீங்கள் வச்சுக்கிட்டு வறுமையே இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. அதை சொல்லிவிட்டு பூதம் உடனே மறைஞ்சு போச்சு. இப்போ மருமக, இவ்வளோ நல்ல மனசு இருக்க நம்ம மாமனாரை இப்படி கொடுமைப்படுத்திட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான்.